ஹலோ பிரைஸ்லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் கடந்த 3 மாதங்களாக கண்மணி போல பாதுகாத்து இந்த 4ஆம் மாதத்தில் ஆண்டவர் நம்மை சுகபல ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு இந்த புதிய மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் கூட அந்த 4ஆவது மாதத்திலே கூட ஆண்டவர் சொல்லுகிறதான வாக்குத்தத்தமான வார்த்தையை பார்க்கும் பொழுது, நான் உனக்கு யெகோவா நிசியா என்னோடு இருந்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், வெற்றியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் பாதையிலே அமலேக்கு அவர்களுக்கு விரோதமாக வந்து அவர்களோடு யுத்தம் பண்ண வந்தான் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான அந்த மோசே பார்க்கும் பொழுது என்ன செய்தார்? யோசுவாவை யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு, நான் உனக்காக ஆண்டவரத்தில் கரங்களை உயர்த்தி நான் உனக்காக மன்றாடுகிறேன், நீ போய் யுத்தம் பண்ணு, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஊரையும் ஆரோனையும் கூட்டி கொண்டு மலைக்கு ஏறி அங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடி அந்த கரங்களை உயர்த்தி கொண்டிருந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு கை வலித்த உடனே கீழே போட்டார். கீழே போடும்போது அமலேக்கு இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். அப்படியே மேலே தூக்கும்போது கை வலிக்கும் போது கீழே போட்டால் அமலேக்கு மேற்கொள்கிறான். அந்த கையை தூக்கும் போது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அப்படியே அந்த சமயம் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்ததான கூட போனதான ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள்? ஒரு பக்கம் அவர் கல்லை போட்டு அது மேலே மோசையை உட்கார வைத்து விட்டு, ஒரு பக்கம் ஊரும் ஒரு பக்கம் ஆரோனுமாக என்ன செய்தார்கள்? அவரை உட்கார வச்சு இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி நின்னாங்க. கையை பிடிச்சி அவருக்கு அப்படியே தூக்குன கையை அப்படியே பிடித்து கொண்டு அவருக்கு துணை நின்றார்கள் என்று பார்க்கிறோம். கீழே கை போடாத அளவுக்கு அவருக்கு உதவி செய்தார்கள். அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது சாயந்தரம் வரைக்கும் அந்த காரியம் நடைபெற்றது. சாயந்தரம் வரைக்கும் அந்த கை தூக்கப்பட்டிருந்த கை கீழே போடாதபடிக்கு அந்த ஊரும் மாரோடும் கூடவே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சமயத்தில் சாயந்தர வேளையில் அந்த அமலேக்கு முழுவதுமாக முறியடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பட்டயத்தினாலே அமலேக்கையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள், சங்காரம் பண்ணி போட்டார்கள், அமலேக்கை நிர்மூலமாக்கினார் என்று பார்க்கிறோம். இதனால கூட யெகோவா நிசி நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் நமக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போகிறார். வேலை செய்கிற ஸ்தலத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான அமலேக்கியரை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். படிக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். ஊழியத்தின் பாதைகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். எல்லா அமலேக்கியனையும் சங்கரிப்பார். ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். ஆண்டவரத்தில் கயர்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, என்னால் ஒன்று முடியாதப்பா, நீர் தான் எனக்காக யுத்தம் பண்ணுங்க, எனக்காக நீர் உதவி செய்யும் என்று சொல்லுங்க. நிச்சயமாக கரங்களை உயர்த்தி இந்த மாதத்தில் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர நமக்கு ஜெயத்தை கட்டளையிட வளமுள்ள தேவனாக. பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்திருங்க. ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க. சத்துரு சங்கரிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆக விசுவாசத்தோடு நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பலவத்தின் தந்தை ஆஸ்திக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த நாளில் கூட ராஜாமை துதிகோ சோதரிகோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு யெகோவா நிசியாய் கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வகாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் என் அடியனோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போன இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். படிக்கிற இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். ஜெயத்தை கட்டளையிடுவீராக. போகும்போது வரும்போது பிள்ளைகள் ஜெயத்தை சுதந்திரிப்பார்களாக. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அமலேக்கினுடைய எல்லா காரியங்களும் சங்கரிக்கப்படட்டும், நிர்மூலமாகட்டும். ஜெயசப்பா, நீரே வெற்றி சிறப்பீராக. நீர் சிலுவையில் சாத்தானை ஜெயித்து விட்டி. நீர் ஆண்டவரே சாத்தானின் தலையை நீர் நசுக்கி ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தீர், பாதாளத்தை ஜெயித்தீர். ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர் ராஜா. நாங்களும் உண்மை
ஆண்டவரே உம்மிடத்தில் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதினால நாங்களும் ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றப் போகிற தயக்கா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலை, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து யெகோவா நிசி ஜெயத்தை கட்டளிட்டு நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடுவட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறாங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் யெகோவா நிசியாய் நம்மோடு இருந்த ஜெயத்தை கொடுப்பார். வெற்றியோடு நாம் இந்த மாதத்தை கால் எடுத்து வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.